நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து Chrome OS வந்து எப்படி விண்டோஸ் போடலாங்கிற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதில நிறைய பேர் இருக்கிறது ப்ரோ Chromebook லேப்டாப்ல வந்து விண்டோஸ் போட முடியுமா? அத பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்கிறது. அதில ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து ப்ரோ நான் வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் Chromebookல வந்து OS போட முடியுமாங்கிறது பாசிபிளா இல்லையாங்கிறத இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். சேம் டைம் வந்து நம்மக்கிட்ட ஒரு Chromebook வந்திருக்கு. இதில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன் தான் ப்ராப்ளம். சேம் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கீஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகி இது வந்து டோட்டலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஆஃப் ஆயிரும். அதான் இதில ஒரு ப்ராப்ளம். பட் நம்ம இப்போ வந்து அத பார்க்க போறது கிடையாது. அது என்ன சொல்யூஷன்ங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அது பட்டன் ஆர் ஸ்ட்ரிப் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அத நம்ம வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணணும்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட அது கிடையாது. சேம் டைம் இது வாங்கி சரி பண்ணுறதுக்கு இது வந்து அந்த அளவு ஒர்த்து கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த Chromebook லேப்டாப்பில் வந்து OS போட சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படி OS போடணும்னா மினிமம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். சேம் டைம் வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன இருக்குது, இதில் போட சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குற டைம் வந்து Chromebook லேப்டாப்க்கு வந்து விண்டோஸ் போட முடியுமா இல்லைங்கிறத உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். சேம் டைம் வந்து நீங்கள் Chromebook லேப்டாப் வந்து வாங்குறது பெஸ்ட்டாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாங்குறது வேஸ்ட்டு. ரூபாய் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டார்ட்டே வாங்கிட்டு போகலாம். இதுக்கு நீங்கள் வந்து ரூபாய் செலவு பண்ணுறது செகண்ட் ஸ்டார்ட் லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டார்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ரூபாய் கூட்டி வச்சு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம இதில் வந்து விண்டோஸ் வந்து ஒர்க் ஆகுமா இல்லைங்கிறத பார்ப்போம். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Chromebook லேப்டாப் பார்த்தீங்கன்னா Chrome OS வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து வரும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுவும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் யூசேஜுக்கான ஒரு லேப்டாப். நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸான நம்ம ஸ்டடிக்கானது எக்ஸல், வேர்ட் இந்த மாதிரியான யூஸ்க்கான ஒரு லேப்டாப் தான் இது. இதை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக செகண்ட் சார்ட், அதாவது இதே ப்ரைஸில் இது வாங்குகிற ப்ரைஸில் நீங்கள் செகண்ட் சார்ட் நீங்கள் வந்து விண்டோஸ் லேப்டாப் நீங்கள் வாங்கி போகலாம். இல்லை மேக்கு கிடச்சுன்னா மேக் வாங்கிட்டு போகலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் Chromebook நீங்கள் வாங்குறதில்ல பெனிஃபிட் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டே இல்லை. இந்த சின்ன லேப்டாப்பு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சேம் டைம் வந்து சிம்பிள் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். சிம்பிளாக போனால் வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கான எல்லாமே பண்ணலாம். வேறு Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா Chromebookல வந்து விண்டோஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சில தான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரூவை கலத்துங்க, அதுக்கப்புறம் வந்து OS வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து சக்ஸஸ் ஆகல, ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஓகே, அப்போ வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. சேம் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது எதனால் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது சும்மா இருக்கலாம், வேறு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்கிறேங்கிறத நான் இதை வந்து பேக் சைட் டோட்டலாக வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். விண்டோஸ் வந்து OS விண்டோஸ் 10க்கான ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 64 பிட் இருக்கணும். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சேம் டைம் வந்து 4 GB ரேமுக்கு மேலே இருக்கணும். அது வந்து கம்பல்சரி. இது எவ்வளோங்கிறது தெரியல. சேம் டைம் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 64 ஜிபிக்கு மேலே இருந்தால் தான் ரெக்கமெண்டடு. பட் இது இந்த மாதிரியான Chromebookலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முடிஞ்சாலும் SSD ஆர் ஹார்ட் டிஸ்க் இருக்கிற மாதிரியான Chromebookகாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி OS போட போகலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடியதே வேறு ஒன்று. நான் இதை வந்து டோட்டலாக டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இது கொஞ்சம் பார்த்து அங்கே கலத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பட்டன் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டனு. சேம் டைம் வந்து ஸ்ட்ரிப் வந்து உள்ளாடி வரும். ஓகே, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்ட்ரிப்பு தெரியும் இங்கே பார்த்தீங்களா, பவர் ஸ்ட்ரிப்பு. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து பேட்ரி தான் முதல்ல அதை ரிமூவ் பண்ணணும். பட் நான் இப்போ பேட்ரி ரிமூவ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரிப்பு ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, நான் அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன். எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலுமே ஃபஸ்ட் வந்து பேட்டரி வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிடுங்க. அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரிப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்றேன். அப்போ தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்டிக்கர் மாடல். ஓகே, நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ணி விடுறோம். இதுதான் கம்ப்ளைண்ட். இது ஐ திங்க் இந்த ஸ்ட்ரிப் ஆர் பட்டன், இதுதான் அந்த பட்டனு, இந்த சின்ன பட்டன் இதுதான் கம்ப்ளைண்ட் இருக்கும். பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றினா மொத்தமாக தான் மாற்ற வேண்டியது. ஸ்ட்ரிப்புனால ப்ராப்ளம் இல்லை, பட் கிடச்சுன்னா ஸ்ட்ரிப்பு மாற்றிடலாம். இதுக்கு மாடல் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஏசரோட க்ரோம்புக்கு மாடல் பார்த்திங்கன்னா C738STங்கிற சீரீஸு, மாடல் நம்பர் N15Q8ங்கிற ஒரு மாடலு, ஏசரோட க்ரோம்புக் லேப்டாப்பு. இப்போ நம்ம வந்து எதனால் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாங்கிறதுக்கான ஒரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக டிஸ்கஷன் பண்ணிடும். ஓகே, ஒயரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா ரேம் தேவை, ப்ராசர், ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது. விண்டோஸ்க்காக இருந்தாலும் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இருந்தாலும். இதில் இருக்கக்கூடிய ரேமை நீங்கள் வந்து இங்கே பார்த்துருக்கீங்களா? இதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஆன்போர்ட் ரேம், இந்த 4 நேண்டுமா இருக்குல்ல, இதுதான் வந்து ரேமு. ஸோ இது பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஸ்கை ஹைனிக்ஸ்ன்றது பார்த்திங்களா, SK ஹைனிக்ஸ்ன்றது பார்த்திங்களா, அப்படி இருந்தாலே அது வந்து ரேம் தாங்க. இது பார்த்திங்கன்னா ஐ திங்க் 4 ஜிபியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் அந்த உள்ள ரேம் நான் வந்து செக் பண்ணலை ஸ்டோரேஜ் ஸ்பெக்கில். நிறைய பேருக்கு வந்து ஓஎஸ் மாற்றுறதுக்காக இதில் வந்து வீடியோஸ் நீங்கள் நிறைய நெட்டில் பார்த்துருப்பீங்க. ஆர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண டைம் ஒரு ஸ்க்ரூ வந்து காட்டிட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி போட்டுவாங்க. இந்த ஸ்க்ரூ தான் அது. இந்த பெரிய ஸ்க்ரூ வந்து நீங்கள் கலத்தினா தான் உங்களுக்கு வந்து அன்லாக்கு ஆனதுக்கான அர்த்தம். அதாவது விண்டோஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்கிறதுக்கான அர்த்தம். சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ஸ்டோரேஜ் வந்து தேவை 64 GB வேணும். அதுக்கு நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD ஆர் NVMe ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் எங்கேயாச்சும் இருக்காங்கிறத பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை. இந்த சின்னதாக இருக்கே இது வந்து ஒய்ஃபை சிப்பு. ஸோ இங்கே எங்கேயுமே இருக்காது. ஆனால் இதை அவங்க வச்சுருக்காங்க எங்கேங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணி இங்கே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா SK ஹைனிக்ஸோட 64 GB நேண்டு ஸ்டோரேஜ். அதாவது இது EMCங்கிற என்ன தெரியல, கிட்ட போனீங்கன்னா நேண்டுங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 64 GB, ஜிபியில் ஜிபியே காணல. இது தாங்க ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ப்ரோஜனமே இல்லை. உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. சேம் டைம் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதாவது ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக ஆக சிஸ்டம் வந்து திணற தொடங்கும். அதே ப்ராப்ளம் இதில் வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து விண்டோஸ் போட ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் இந்த லேப்டாப்பை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. மெயினாக இந்த க்ரோம்புக்கு சுத்த வேஸ்ட் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சுத்த வேஸ்ட் தான். ஒரு சிலருக்கு இல்லை ப்ரோ எனக்கு அதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் வாங்கிக்கோங்க. பட் என்ன கேட்டால் நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஆன்போர்டு ரேம் வந்து ப்ராப்ளம் வந்துன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான கரெக்டான டெக்னீஷியன் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். ஸ்டோரேஜ்னால் கூட நம்ம வந்து சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ரீபால் பண்ணி போட்டால் ஒரு சில சரியாகும். இல்லைன்னா இது டேமேஜ் ஆச்சுன்னா கூட கிடச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து க்ரோம்புக் லேப்டாப் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்கிறதுனால தான் இதை வந்து சொல்கிறேன். சேம் பேர் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கும் அதை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து செக் பண்ண வரைக்குமே ஓஎஸ் வந்து போட முடியலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போடுங்க. என்ன கேட்டால் வேண்டாம், வேஸ்ட்டு. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ரூபாயை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி யூஸ்லெஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. ரொம்ப ரூபாய் கம்மியாக இருக்குது ப்ரோ, பட் எனக்கு இது போதும் அப்படின்னு வச்சுங்க மட்டும் வேணாலும் வாங்கிக்கோங்க. மற்றபடி இது வந்து யூஸ் கிடையாது. இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இல்லை ப்ரோ எனக்கு வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நோ ஆன்சர். ஏன்னா விண்டோஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ்லெஸ். சேம் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரிஸ்க்னால் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கமாண்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இது செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். இது எல்லாமே பண்ணி விடுறதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு விண்டோஸ் லேப்டாப் ஆர் மேக் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம், இல்லைனா பிசி தான் பில்டு பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாமா, அதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு க்ரோம்புக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த Chromebook லேப்டாப்பில் ஓஎஸ் போட பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்குது. பட் நீங்கள் அதை போடுறது வேஸ்ட்டு. சேம் டைம் வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தட்ஸ்லாம் இருக்கிறதுனாலையும் இதில் நீங்கள் போட்டு உங்களுக்கான எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனாலையும் இதில் நீங்கள் வந்து போடாதீங்க. ஓவர்லோட் ஆச்சுன்னா நம்ம நார்மல் விண்டோஸ் இதுக்கே ஓவர்லோட் ஆச்சுன்னா வந்து ரேம் ப்ராப்ளம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரேம் ப்ராப்ளம் வர டைமு. இது ஆன்போர்ட் ரேம். இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நார்மல் ரேம்னா நம்ம ஸ்டிக் மாடல்னால் கூட நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சுன்னா கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்களாரும் செலக்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.